அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அதிமுகவிலிருந்து மீண்டும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அது யார், என்ன, ஏது அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நேற்று விழுந்த விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முக்கியமான சிஇஓ பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி, இன்னைக்கு சென்னை மாநகராட்சி முழுக்க சொத்து வரி அப்படியே பல லட்சக்கணக்கான மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு சன் நியூஸ்காரரு பயங்கரமாக நியூஸ் போட்டு தள்ளிட்டே இருக்காப்புல. அதையும் நம்ம பேச போகிறோம். அடுத்து சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நடிக்கும் சீமான் சொடலை ஊற விட்டே போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பார்த்துருப்போம். ஆனால் சொடலெல்லாம் ஊற விட்டு போல சீமான் கிளம்பிட்டார் போல. அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசுவோம். இன்னைக்கு தொழில்துறை முதலீட்டாளர்கள் மாநாடு, வெற்றி தமிழ் மாநாடு நடந்துட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பல தொழில்துறையை சேர்ந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு இல்லை, முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய எரிச்சலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடி விங் மிகப்பெரிய அளவில் ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டை கருத்தில் சொல்லிடுங்க. வீடியோ முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி திமுகவும் சரி அதிமுகவும் சரி பலவிதமான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. திமுக என்ன மாதிரியான இழப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மேலும் பலவிதமான வழக்குகளை இன்றைக்கி கோர்ட்டில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏவா வேலு மேலே புதுசாக ஒரு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவர் இந்த சொல்லுவாங்கல்ல, ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்ற மாதிரி ஊராமிட்டு அவருடைய நிலத்துக்காக பார்த்தீங்கன்னா அரசோட நிலத்துலேருந்து மண்ணை நோண்டி இங்கே போட்டு நெப்பி எடுத்துருக்கிறாப்புல. அறப்போர் இயக்கம் மீண்டும் ஒரு கேஸை போட்டு விட்டுருச்சு. அடுத்து ஒரு தலையில் விழுந்த இடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏவாவேலு மீண்டும் கோர்ட்டும் கேஸுமா அலைய போகிறாரு. ரைட்டு. அடுத்து ஏற்கனவே இருக்கிறதே இங்கே முடியப்பாடு இல்லை, எப்போ உள்ளே போவார்னு யாருக்கும் தெரியாதுன்ற நிலைமையில இருக்கும்போது அடுத்த ஒரு இடி வேற. இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைமையிட்டே பேச்சுவார்த்தையை நிறுத்தி இருக்கிறாப்புல. அப்படியே சுவிட்ச் ஆஃப் மூடுக்கு போயிடுறாப்புல. ஏன், என்ன, ஏது, என்ன பிரச்சனை? ஒருவேளை செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆக போகிறாரோ? அப்ரூவர் ஆனால் இங்கிட்ட செந்தில் பாலாஜியும் சரி, இது உதயநிதியும் சரி, ஸ்டாலினும் சரி கொத்தால மாட்டிடுவாங்க. அவ்வளோ பெரிய விஷயம்ல இருக்குல்ல. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிக வழக்குகள் வாய்ந்த நபராக செந்தில் பாலாஜி இருக்காரு. அப்படி இருந்தும் இந்த செந்தில் பாலாஜிக்கு மேலே திமுக மேலே கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையே. குதிரை வேற வழக்கில் காப்பாற்ற வரல. 1.5 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஜெயிலில் இருந்திருக்கிறாப்புல. போய் நிறைய பேர் பார்க்க போகலை, ஏதோ கடமை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இவ்வளோதுக்கும் மேலே இத்தனை லட்சக்கணக்கான கோடி அடிச்சு கொடுத்த ஒரு மனுஷனை அப்படி மறந்துட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணன் சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போயிட்டாரு. என்ன காரணம் அப்படின்றத நம்ம பேசுவோம். கேஸ் வேறு அடுத்து பெண்டிங்கில் இருக்குது. ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட ஒரே கேள்வி, அதிகமாக சொத்து வரி உயர்ந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், அப்படி லிஸ்ட் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போன வருஷம் வரைக்கும் 800 ரூபா கட்டினவங்க இந்த தடவை பாருங்கள் 6000 ரூபா வந்திருக்கு. என்னங்க இது தமிழக வெற்றிக்கழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறையா விஷயமா சன் நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அது உண்மையிலேயே உயர்ந்துருச்சோ? ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு சொத்து இருந்தாவில நமக்கு தெரியும், நமக்கு தெரியாது, நம்ம பெரியவங்க எல்லாம் கட்டுறாங்க அப்படின்ட்டு நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனால் சென்னை மாநகராட்சியோட நிபுணர்கள் மற்றும் சொத்து வரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா சொத்து வரிலாம் உயரலை, அந்த கணிசமான அந்த வருஷத்துக்கு எப்பவும் போல உயர்ந்திருக்கே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சொத்து வரி உயரலை. சொத்தை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வரி கட்டணும் அப்படின்றது இன்றைக்கி அரசோட ஒரு கட்டாயம். ஆனால் சொத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வரி கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு அப்படியே போட்டாங்க, கிடப்பில் போட்டாங்க. திமுக கண்டுக்கிறவே இல்லை. எப்படியே 5 வருஷமும் கண்டுக்கல, அதுக்கு முன்னாடி அதிமுகவும் கண்டுக்கல. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களை அப்படியே விட்டுருவாங்க. தமிழக வெற்றிக்கழக அரசு வந்துருச்சுப்பா, சொத்து வரியெல்லாம் அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பான்னா சொல்லலை. என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னால் கட்டாத அனைத்து அமௌண்ட்டுகளுக்கும் சேர்த்து தான் இப்போ அவங்களுடைய சொத்து இப்போ நம்பர் இருக்கும், அந்த நம்பர் படி போட்டிங்கன்னா இவ்வளோ வந்துடும். அப்போ இவ்வளோ கட்டிக்கிட்டு இருந்தவர் இவ்வளோ பெண்டிங்கோட சேர்த்து இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஒரு நம்பரை சன் நியூஸ்காரர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போச்சு. அவ்வளோதான், இனி மக்களை சொத்து வரியை கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற விதமாக மிகப்பெரிய அளவில் இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஐடி விங்கும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. இது மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சொத்து வரி அப்படின்றது உயரலை, கணிசமான அளவு உயர்ந்திருக்கு. இது நம்ம மறுக்கலை. எல்லா ஆட்சி காலத்திலையும் வருஷம் நடக்கிற வேண்டிய விஷயம்தான் இது. ஆனால் இதுக்கு முன்னால் நம்ம தான் கட்டாமல் போட்டோம்ல, நம்மள்ட்ட என்ன கேட்குற போகிறாங்க, நம்ம வீட்டை விட்டு நம்மளை ஜப்தியாக பண்ணிட போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். சொத்து வரி அப்படின்றது நீங்கள் கட்டலை அப்படின்னா அது நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம் அப்படின்றது தான். ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்படி மீறி உயர்ந்திருக்குன்னா நீங்கள் அதிகாரிகள்கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் மாநாடு, இன்னைக்கு வெற்றி தமிழ் மாநாடோட தொழிலாளர்கள் மாநாடு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. தொழில்துறை சேர்ந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சிறப்பான உரை கொடுத்துருந்தாங்க. அப்படி இங்கிலீஷில் பிச்சு உதறி இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாநாடு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய முதலீட்டு
முதலீட்டாளர்கள் பயந்து ஓடுன நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுவோன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நிதி கொடுக்கணும், பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும், ஸ்டாலின் சாருக்கு தனியாக டேக்ஸ் கட்டணும், அவங்களுடைய குடும்பத்தை சேஃப்டி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி விடணும். இதெல்லாம் போக கட்சிக்காரங்களுக்கு முக்கியமான போஸ்டிங்லாம் கொடுக்கணும். ரைட்டா? இதுதான் வந்து திமுக ஆட்சி காலத்துலேயும் அதிமுக ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. பயந்து போய் ஓடி ஒளிஞ்சு மற்ற மாநிலங்களில் முதலீடு பண்ணின நிறையா முன்னணி நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் கொண்டுட்டு வந்து கோடிகளை கொட்டிட்டு இருக்காங்க. காரணம் நம்மளுடைய விஜய் அவர்கள். ரைட்டா? இப்போ 1,10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான இந்த வருஷத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி இந்த மாதிரி முன்னணி நகரங்களில் மிகப்பெரிய அளவிலான தொழில்துறை நிறுவனங்கள் வந்து வரப்போகுது. ஐடி பார்க்ஸ் வருது. ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, அங்கே அதிகமாக என்ன கிடைக்கும்? மீன், உப்பு இந்த மாதிரி அதை சம்மந்தப்பட்ட நிறுவனம். இன்னைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்த உலகத்திலையுமே அதிகமாக தேவையான ஈவி வாகனங்கள், 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அதிகமாக வந்து இன்னைக்கு பெட்ரோல் டீசல் தேடுறதை விட மக்கள் கரண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு முன்னணி முடிவு பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட முன்னணி நிறுவனங்கள் அதிகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் முன்னணியாக முதலீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேலே. அப்போ 2 வீலர்ஸ் வந்து அதிகமாக ஈவி வந்து வரப்போகுது. அதுக்கு சம்மந்தப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்களில் அதுக்கான தொழில் நிறுவனங்கள், பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் வந்து அமைய போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோலேருந்து ஐடி படித்த இளைஞர்கள் அவங்க வந்து போய் வேலை பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கான மிக முக்கிய விஷயங்களை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது இவ்வளோ தூரம் நம்ம பேசுனது. இன்னைக்கு திமுக எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்ல வருது அப்படின்னா, என்னப்பா தொழில்துறை மாநாடு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணுமா இல்லையா? அப்போ தானே நாங்கள் ப்ரிப்பேர் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐடிவிங்க வச்சு வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து எங்களுக்குலாம் வந்து அழைப்பிதழே வரல, நீங்களாம் ஒரு மாநாட்டை கூட்டிக்கிறீங்க, நீங்களாம் நடத்திக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு டிவிக்கு ஐடிவிங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்ட்டி ஃபண்டு லஞ்ச கணக்கில் வந்து வரவங்கள்ட்ட வந்து காதில் ஊதிடுவீங்க, அவங்க அப்படியே அடுத்த மாநிலத்துக்கு ஓடி போயிடுவாங்க, இது எதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரியான பதிலடியும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நடக்கிற சம்பவங்கள் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா திமுக எட்டப்பா வேலையெல்லாம் பார்த்துரும். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிடுவாங்க. 5,000 கோடி 10,000 கோடிட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போனால் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து இழந்துரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வரக்கூடிய தொழில்துறை நிறுவனங்கள்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நான் உங்களுக்கு வரியை குறைக்கிறேன், என்னுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். உண்மையிலே அதுக்கும் சம்மதிச்சு இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல கம்பெனிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இப்போ வெற்றி கனவு இல்லம் திட்டம்க்கு வருவோம். இதுக்கு முன்னால் கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து கலைஞர் காலத்துலேருந்து தொடங்கப்பட்டு 3 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கான அமௌண்ட்டு கிராமப்புறங்களில் கொடுத்தாங்க. அவங்களுக்கான இடம் இருந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. 3 அமௌண்ட்டாக அது வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பல லஞ்சங்கள்லாம் கொடுத்து பிச்சு பெதறி அந்த 50,000 வரக்கூடிய இடத்துல 10,000 கைக்கு வந்து சேரும். இதுதான் வந்து நியாயமாக இவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி கனவு இல்லம் திட்டத்தை 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இது நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு. கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு முதல்ல ஒரு சொந்த வீடு பேர், அதாவது நீங்கள் யார் பேரில் லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது லோன் கிடையாதுங்க, ஃப்ரீ பணம் தான். அந்த பேர் வாங்குறவன்ற பேரில் அவங்கள்ட்ட வீடு இருக்கக்கூடாது. 2வது, இதுக்கு முன்னால் அந்த கலைஞர் திட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரியான காசு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது. உங்கள் பேரில் இடம் இருக்குது, இப்போ 1 சென்டோ 2 சென்டோ நீங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த இடத்துல 3 அமௌண்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், நம்மளுடைய அந்த ரேஷன் கார்டு கொடுக்கணும், குடும்ப அட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அது வந்து பான் கார்டு இதெல்லாம் நீங்கள் அவங்களே உங்கள்கிட்ட விவரம் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஊராட்சிக்கோ அல்லது அந்த இ-சேவை மையத்துக்கோ போனீங்கன்னா விவரம் சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் எந்த ஒரு லஞ்சமும் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்களே வந்து உங்களுடைய டீட்டெயில்டு அந்த உங்களுடைய இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்போது அவங்க சொல்லிடுவாங்களா, இப்போ வந்துடுவா. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் வாட்டுக்க இடத்தோட பத்திரத்தை நான் போய் கொண்டு போய் கொடுத்தேன்லாம் சொல்லிடாதீங்க. அப்புறம் நம்ம பொறுப்பு இல்லை. என்ன கேட்குறாங்களோ அதுக்கான நகல் அப்படின்றத எடுத்து கொடுங்க. அதுக்கான ஒரு விஷயத்தை அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ரைட்டா? இது வந்து இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி கலைஞர் திட்டத்தில் வாங்கினவங்க சில பேர் வந்து இப்போ எங்களுக்கு கலைஞர் பணமே வரலையே, 3 பணம் வர வேண்டிய இடத்துல 1 பணம் வந்துச்சுங்க, பேஸ்மெண்ட் போட்டோம், 2 பணம் வந்துச்சுங்க, ஒரு செவுரு கட்டினோம், 3வது பணம் வரலங்க, என்னங்க பண்ணுறது, நாங்கள் இதுக்கு பதியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக பதிய முடியாது, வாய்ப்பில்ல. அதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அந்த திட்டம் மூலியமாக கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறதா வந்து நிதித்துறையிலேருந்து சம்மந்தப்பட்டதில் வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்திலையுமா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது வேறு வழி இல்லைங்க, பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதுக்கும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திட்டத்தில் பயன்பெற முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் வெளியாகலை. அதனால் நான் வெளியானதுக்கப்புறமா உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ரைட்டு. இப்போ அடுத்து நம்ம எடப்பாடி அவர்களுக்கு வருவோம். கட்சியை ஒரு வழியாக சின்னாப்பனமாக ஆக்கி முடிச்சிட்டாப்ல. அப்படியே அஸ்தமனம் ஆயிருச்சு. இரட்டை இலையும் 2 இலையுமே கருகி போச்சுன்னு சொல்கிற அளவுக்கான மிக வருந்தத்தக்க விஷயம் இது. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், தன்னோட இயக்கத்தை கட்டி காத்த ஒரு இயக்கத்தை இப்படி மண்ணாக்கிட்டாரு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாரு. அவருக்கு சிஇஓ பெரிய பதவி வந்து நம்மளுடைய விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு துறை செயலாளரான அப்சரா அப்படின்றவங்க இப்போ விலகியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அதிமுகவில். ஜெயலலிதா அம்மாவுடைய ஈர்ப்பின் காரணமாக ஏடிஎம்கேல இணைஞ்சவங்க இப்போ எடப்பாடி அவர்களுடைய பஞ்சாயத்து காரணமாக விலகிட்டாங்க. அவங்களும் டிவிக்கில் வந்து இணைகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வந்துடுறேன். நன்றி, வணக்கம்.